இப்போ நான் பேசுறது கேக்குதா? 58,000 ருத்ராட்சத்தால சுவாமிக்கு அப்படியே செலுத்தி அந்த ருத்ராட்சங்கள் அனைத்தும் இங்க ஒரு உண்டியல் வச்சிருக்காங்க பாருங்க. அந்த உண்டியல்ல போட்டுருவாங்க, செலுத்திடுவாங்க. எதுக்குன்னா இந்தியாவிலேயே நம்ம பாரத நாட்டிலேயே முதல் முறையாக ருத்ராட்ச உண்டியல் நாம வச்சிருக்கோம். பாரத நாடு முழுக்க இந்த ஆலயத்துல தான் முதல் முறையாக ருத்ராட்சத்துக்கு ஒரு உண்டியல். அந்த உண்டியல் எதுக்கு தெரியுங்களா? நம்ம தமிழகத்துல எல்லா சிவன் ஆலயத்துக்கும் போனீங்கன்னா விபூதி அப்புறம் குங்குமம் கொடுப்பாங்க. இன்று முதல் இந்த ஆலயத்தில் விபூதி குங்குமம் ருத்ராட்சம் இது போன்ற தமிழகம் முழுவதும் நடத்த திட்டமிட்டுள்ளோம். எல்லா ஆலயத்திலையும் எம்பெருமான் தமிழகத்தில் உள்ள எல்லா ஆலயத்திலையும் விபூதி குங்குமம் ருத்ராட்சம் இனி பிரசாதமாக வழங்கப்படும். அதன் முதல் அஸ்திவாரம் தான் ஆட்சி. இந்த உண்டியலை நிரப்ப வேண்டியது யார் பொறுப்பு? மக்களோட பொறுப்பு, நம்ம பொறுப்பு. உண்டியல் ருத்ராட்சம் காலி ஆயிடுச்சுன்னா போன் வரும். உடனே நாங்க எடுத்துட்டு வந்து ஒரு மூட்டையை கொட்டிட்டு போயிடுவோம். நாங்க இல்லை, நீங்களும் கொட்டலாம். நாங்க தான் கொட்டணும் இல்லை. யார் வேணா இந்த ருத்ராட்சத்துல உண்டியலை கொட்டினா இங்க வர தினசரி வர பக்தர்களுக்கு பிரசாதமா வழங்குவாங்க. இதுதான் தமிழகத்திலேயே இந்தியாவிலேயே முதல் முறை. அதுக்கு நமக்கு பெருமை. அந்த இருமுடியை தான் இப்ப நீங்க சுமந்திருக்கீங்க. ஒவ்வொரு இருமுடியிலையும் 108 ருத்ராட்சங்கள் இருக்கும். அதனால இன்று உங்களுக்கும் பிரசாதம் வழங்குவாங்க. ஆகையினால எல்லாரும் கொஞ்சம் பொறுமை காத்து உங்களுடைய இருமுடி பிரசாதம் நாங்கள் செலுத்தி அவங்களோட நீங்க செலுத்திடுவாங்க. அப்புறம் இந்த உண்டியலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ருத்ராட்சமா நிரம்பி இருக்கும். சரிங்களா? அதனால எங்களுடைய பிரார்த்தனை, சுவாமியுடைய அருள், உங்க எல்லாருடைய ஆசீர்வாதம். என் மனைவி வெளில இருக்கா, நான் அப்புறம் கூட்டத்தை அறிவு பண்றேன். இந்த ஆலயம் போலவே எல்லா ஆலயத்திலையும் இதே மாதிரி அமையணுன்றது உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. அவ்வளவுதான். அதனால பொறுமையா இருந்து எல்லாரும் நாம பொறுமை காத்து ருத்ராட்சத்தை செலுத்திட்டு போவோம். சரிங்களா? ஓ